அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவார பிரதோஷம். இரவு 12 மணிக்குள் இந்த ஆற்றல் மிக்க சூட்சம திருப்பெயரை சொல்லி பாருங்கள். கேட்ட வரம் அப்படியே கிடைக்கும். நீங்கள் நினைத்த விஷயம் மேஜிக் போல நடக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு அன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு திருநாம ஜப முறை. திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயரை குறிக்கக்கூடியது. இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை செய்ய போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இன்றைய தினம் இந்த திருநாமத்தை நீங்க ஜபம் செய்யுங்க. மேலும் நாளைய மறுநாள் அக்டோபர் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை. அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய எளிமையான பணவசிய தாந்திரிகம் மற்றும் சமைக்க வேண்டிய காய்கறிகள் பற்றிய தகவல்களை தனி வீடியோவா நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. நம்ம டிவைன் ட்ரூத் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ்லயே அவைலபிளாக இருக்கும். மேலும் இந்த வீடியோவோட என் கார்ட்ல மற்றும் ஐ பட்டன்லயும் நான் லிங்க் கொடுக்கறேங்க. சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க திருநாமம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் ஜபம் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வரும் அக்டோபர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த வாரம் நம்ம நம்பரை வீடியோஸ்ல கொடுத்திருந்தோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணியிருக்கிறதுனால அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க அக்டோபர் 24ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிளியரா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 டீடைல்ஸ் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து நம்மால் பலன்களை சொல்ல முடியும். ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. அடுத்ததாக நிறைய பேர் நீங்க மெசேஜ்ல காமனா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால ஜாதக பலன்கள், அதாவது பிறந்த ஜாதக பலனை நம்ம சொல்லிடுவோம். அதற்கு பிறகு கோச்சார பலன்கள், இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். அதற்கு பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை நம்ம சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் போன் கால் பண்ணிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸுமே ரொம்ப தெளிவா கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்றேங்க, அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா அக்டோபர் 24 முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். பொதுவாகவே பிரதோஷ விரதம் மிக மிக மகத்துவம் வாய்ந்தது. பிரதோஷம் அன்னைக்கு பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை நாம் தரிசனம் செய்தாலே நம்முடைய கர்ம வினைகள் முற்றிலும் அழியும். இந்த பிரதோஷ நேரத்திற்கு அப்படி என்ன மகத்துவம் இருக்குன்னு பார்த்தோம்னா, பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டு நந்தி தேவருடைய 2 கொம்புகளுக்கு இடையே நடனமாடிய நேரம் தாங்க இந்த பிரதோஷ காலம். இந்த பிரதோஷ நேரத்துல பிரம்மா, விஷ்ணு, முப்பெரும் தேவியர்கள், முக்கோடி தேவர்கள், மகான்கள், ரிஷிகள்னு அனைவருமே சிவபெருமான் அருகில் இருப்பதாக ஐதீகம். அதனால தாங்க பிரதோஷ நேரத்துல சிவலிங்க தரிசனத்தை செய்வது நமக்கு மிக பெரும் பலன்களை கொடுக்கும். சோ வீட்டு பக்கத்துல சிவன் கோவில் இருக்கிறவங்க, சிவன் கோவிலுக்கு போகும் வாய்ப்பு இருக்கிறவங்க யாரும்
வரும் இந்த பிரதோஷ நேரத்தை நீங்க தவற விட்டுறாதீங்க. இதை தாண்டி நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான வழிபாட்டு முறைகள் மற்றும் நாம ஜபங்கள், மந்திர ஜபங்களை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுவே பூரணமான பலனை கொடுக்கும். அதிலும் இன்றைய தினம் சோமவார பிரதோஷம், திங்கட்கிழமைனாலே அது சிவபெருமானுக்கு உரிய நாள். அன்றைய தினம் வரக்கூடிய பிரதோஷம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. சோ இந்த அற்புதமான நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. சரிங்க, பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடிய அந்த டைமிங்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும் நேரம். இதுதாங்க பிரதோஷ காலம். எந்த கிழமை பிரதோஷம் வந்தாலுமே இந்த நேரம் தாங்க பிரதோஷ காலமாக கருதப்படும். இந்த நேரத்துல தான் நிறைய சிவன் கோவில்களில் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடைபெறும். குறிப்பாக நிறைய கடன் பிரச்சனை இருக்கிறவங்க சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்கு பஞ்சாமிர்தம் அல்லது சந்தனத்தை நீங்க வாங்கி கொடுங்க. அதே போல பச்சரிசி மாவு கொடுப்பதும் விசேஷம். லிக்விட் ஃபார்ம்ல அந்த மாவு கொடுக்க கூடாதுங்க. அரைத்த பச்சரிசி மாவு பவுடர் ஃபார்ம்ல இருக்கக்கூடியதை நம்ம கொடுக்கணும். நீங்க கடையில இருந்து கூட வாங்கி கொடுக்கலாம் அல்லது வீட்டிலேயே நீங்க தயார் செஞ்சு கொடுக்கலாம். பஞ்சாமிர்தம், சந்தனம் மற்றும் பச்சரிசி மாவு இந்த மூன்றுமே கடனை தீர்க்கக்கூடியது. சோ வாய்ப்பு இருக்கிறவங்க பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமான் அபிஷேகத்திற்கு இந்த பொருட்களை வாங்கி கொடுங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை செய்ய போறவங்களும் இன்றைய தினம் மாலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக எந்த டைம்ல வேணாலும் நீங்க செய்யலாம். குறிப்பாக மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் செய்வது இன்னமும் விசேஷமானது. பட் முடியாதவங்க நள்ளிரவு 12 மணி வரைக்கும் இந்த திருநாமத்தை நீங்க ஜபம் செய்யலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல திருநாம ஜபத்தை செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் தாராளமாக இந்த நாம ஜபத்தை நீங்க செய்யலாம். அசைவம் சாப்பிட்டிருந்தா கூட இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். யாருமே தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த நாம ஜபத்தை தாராளமாக செய்யலாம். நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த திருநாமத்தை உச்சரிக்கலாம். எந்த டைரக்ஷன், அதாவது எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்காரலாம். தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். நாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சிவபெருமானையும் அன்னை பார்வதி தேவியையும் நந்தியம் பெருமானையும் மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு மனமுருகி சிவபெருமான் கிட்ட ஒரு 2 நிமிஷம் நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. பிரார்த்தனையை முடிச்சிட்டு கவனம் சிதறாமல் சிவபெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள், அதிகபட்சம் 30 நிமிடங்களுக்கு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த திருநாமத்தை நீங்க ஜபம் செய்யுங்க. ஓம் ஸ்ரீம் சோமநாதீஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீம் சோமநாதீஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீம் சோமநாதீஸ்வராய நமக. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான ஆற்றல் மிக்க திருநாமம். 15 நிமிடங்களுக்கு சொன்னாலே முழுமையான பலன்களை பெற முடியும். கொஞ்சம் டைம் இருக்கிறவங்க அரை மணி நேரம் 30 நிமிடங்கள் வரைக்கும் நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். திருநாமத்தை ஜபம் செஞ்சு முடிச்சிட்டு திரும்பவும் சிவபெருமான் கிட்ட உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை விரைவாக நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தடை இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். மேலும் இன்றைய பிரதோஷம் அன்னைக்கு மட்டும்தான் இந்த நாம ஜபத்தை செய்யணும்னு கிடையாதுங்க. எந்த பிரதோஷம் அன்னைக்கு வேணாலும் இந்த திருநாமத்தை நம்ம சொல்லலாம். இருந்தாலும் சோமவார பிரதோஷம் மிகவுமே விசேஷம். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.